வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி, சில வார்த்தை சொன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிச்சிடுவாருன்னு நினைச்சுக்காதீங்க. சில வார்த்தை சொன்னா அர்த்தம் என்னன்னா, ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு இயேசு குறித்து சொல்ல போறேன். அல்லேலூயா, ஆமென். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் இயேசு பிறந்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியிலே இயேசு பிறந்தார். பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மாம்சத்தின்படி தான் பிறந்திருக்கிறோம் இல்லையா? ஆமா. அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, மாம்சத்தின்படி இந்த உலகத்துல வந்து நமக்காக பிறந்தார். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, 1:27 என்ன? தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற புருஷனுக்கு ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கின்ற நாமம் உள்ள யோசேப்பு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யாருன்னா, தாவீதின் வம்சத்துல வந்தவன். அவன் வம்சத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா வந்தார். 3ஆம் அதிகாரம் லூக்கா 3:23 என்ன சொல்லுகிறதுனா, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவராய் அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். எல்லாம் கவனிச்சுங்க, தாவீதின் வம்சத்தில் தான் யார் வந்ததுன்னா யோசேப்பு வந்தார். யோசேப்பின் வம்சத்தில் தான் யார் வந்தது? இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து ஏதோ நாம நினைக்கிறபடி அவர் வந்து, அதான் ஒரு பாடல ஒரு அடியை விட்டுட்டேன். என்ன பாட்டு அடியை விட்டுட்டேன்? தந்தை துணிய கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலம் அது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தை துணியில வந்து பிறக்கல, தந்தை துணி அவருக்கு சுற்றல. பிரைஸ் தி லார்ட். என்னது? ஏன்னா அவர் எந்த வழியில வர்றாரு? அவரு தாவீதின் குமாரனாய் வந்தார். ராஜாக்களுடைய பரம்பரையிலே அவர் வந்தார். தாவீது எப்படி வந்தாரு? ராஜாக்களுடைய பரம்பரை. ராஜா இயேசு ராஜா, அந்த ராஜாவினுடைய பரம்பரையில அவர் வந்தார். பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியின்படி தேவகுமாரனா இருந்தார். மாம்சத்தின்படி அவர் எப்படி இருந்தார் என்று சொன்னால், மாம்சத்திலே இந்த உலகத்திலே வந்த போது அவர் தாவீதின் குமாரனாக மாம்சத்திலே இந்த உலகத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிரைஸ் தி லார்ட். மாம்சத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். பாருங்க, மத்தேயு 1:1 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நான் எடுத்துட்டேன்னா நானே படிச்சிடறேன், நீங்க எதுவும் தொல்லை பண்ண வேண்டாம், படிக்க வேணாம். நான் எடுத்துட்டேன்னா நானே படிக்கிறேன், எடுத்துட்டீங்கன்னா நீங்க படிக்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப தாவீதின் வம்சத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படியே வந்தார். அவர் ராஜாவினுடைய பிள்ளையாய் வந்தார். அவர் ராஜாவின் பிள்ளை, ராஜாவின் வம்சத்துல வந்தார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல ராஜ வம்சம் இல்லை. அந்த ராஜ வம்சத்தை யாரு பிடிங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலில் ஆண்ட தாவீதின் குடும்பத்தார் ஆண்ட அந்த
அந்த ஆட்சியை ரோமர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பிடித்து கொண்டார்கள். அதனால ராஜாக்கள் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதின் வழியில வந்தார்னா ராஜவம்சத்திலே வந்தார். சொல்லுங்க பார்க்கலாம், ராஜவம்சம். தாவீது எவ்வளவு பேர் ராஜா இல்ல, மிகப்பெரிய ராஜா, மிகப்பெரிய ராஜா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 21:9 சொல்லுகிறது, முன் நடப்போரும் பின் நடப்போருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்படின்னா ஆண்டவர் ராஜவம்சமாக இருந்தார். ஆனாலும் தாவீதின் வம்சத்திலே அவர் வந்தார், தாவீதின் குமாரனாய் வந்தார். இந்த உலகத்துல ஆண்டவர் எப்படி பிறந்தாரு, தாவீதின் குமாரனாய், தாவீதின் குமாரன். இந்த நாள்ல கூட சுருக்கமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனுக்கு என்ன செய்தார், என்ன கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். வெரி குட், நல்லது. ரட்சிப்பை கொடுத்தார், நல்லது. உங்ககிட்ட கேட்காத முன்னே சொல்றீங்க, பரவாயில்ல. இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ன்றதுனால கேட்காமலேயே சொல்றீங்க, சந்தோஷம். அல்லேலூயா, நல்லதுதான், தவறு கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். சரி, அப்போ முதலாவது பாத்தீங்கன்னா அந்த தாவீதின் குமாரன் இரக்கமுள்ளவராய் இருந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தாவீதின் குமாரன், ராஜாவினுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, ராஜாவாகிய தாவீதின் குமாரன் வல்லமை உள்ளவராய் இருந்தார். மூணாவது பாத்தீங்கன்னா சத்துருவை பாதபடியை, சத்துருவை ஜெயிக்கிறவராய் இருந்தார். நாலாவது அவர் ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருந்தார். அஞ்சாவது தாவீதின் ஊரில் பெத்லகேமிலே பிறந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, முதலாவது பாத்தீங்கன்னா தாவீதின் குமாரன் என்ன பண்றாருன்னா இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். லூக்கா 18:37. நான் சுருக்கமா சொல்லி நான் கடந்து போவேன் சீக்கிரமா. தாவீது, நசரனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வழி அருகவே ஒரு குருடன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அந்த குருடன் தினந்தோறும் பிச்சை கட்டு கொண்டிருப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல நிறைய சத்தம், நிறைய பேர் போறாங்க. அப்ப அந்த குருடன் என்ன பண்ண, ஒரு ஆளை கூப்பிட்டு, இது என்ன இவ்வளவு பேர் போறாங்க, யார் போறதுன்னு கேட்கிறான். அப்பதான் சொல்றான், யார் போறது, இயேசு கிறிஸ்து போறாருன்னு சொன்ன உடனே அவன் பாத்தீங்கன்னா, அவங்க சொன்னது இயேசு கிறிஸ்து போறாருன்னு சொன்னாங்க. ஆனா இவன் சொன்னது பாத்தீங்கன்னா, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். பிரைஸ் தி லார்ட். 38ஆம் வசனம் சொல்லுகிறது, முன் நடப்பவர் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இயேசு இந்த உலகத்துல தாவீதின் குமாரனாய் பிறந்தார். எதற்காக பிறந்தார் என்று சொன்னால், கண்குருடாக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. இந்த குருடனுக்கு பல வருடங்கள், பிறவி குருடனாய் பல வருடங்கள் குருட்டுத்தனத்தில் இருந்தான். ஆனா நடந்த காரியம் என்ன? ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகாரத்திலே நீங்க 39ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், 43ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவர் பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இறங்கும் சொன்ன உடனே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரன் போகிறவர் அப்படியே நின்னுட்டாரு. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, மற்றவங்க எல்லாம் இவன் கூப்பிடும் போது தடுத்தாங்க. ஆனா தடைய மீறி கூப்பிட்டு
இயேசு கிறிஸ்துவினிடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். தன் வாழ்க்கையிலே தன் கண்களிலே ஒளியை பெற்றுக்கொண்டான். தன் வாழ்க்கையிலே எதிர்காலத்துல ஒரு நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவே. அதே போல மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல கூட பாத்தீங்கன்னா, அங்க 2 குருடர்கள் ஆண்டவரை நோக்கி என்ன பண்றாங்கன்னா கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்கன்னு சொன்னா, தாவீதின் குமாரனே. இயேசுவிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிடுறாங்க. இவ்வளவு கஷ்டம் இல்ல பாவம், மனுஷ வாழ்க்கை. வெளிச்சம் இல்லைன்னா கஷ்டம் இல்ல, குருடா இருந்தா ரொம்ப கஷ்டங்க. அதோட ஆவிக்குரிய குருடா இருந்தா ரொம்ப கஷ்டம். ஆவிக்குரிய குருடுனா இயேசுவை அறியாவிட்டால் ரொம்ப கஷ்டம். இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரலன்னா ரொம்ப கஷ்டம். இங்க பாத்தீங்கன்னா அவன் கூப்பிடுறா, 2 குருடன் கூப்பிடுறா, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இரக்கமுள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால், 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரையில நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 30ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பாருங்க, உடனே அவன் கண்கள் என்ன பண்ணிச்சா, இவங்க எல்லாம் அந்த ஒரு குருடனும் இந்த குருடனும் என்ன பண்றான், ஸ்தோத்திரம், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே என் கண்களை திறங்கப்பா. அதே போல மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அங்க பாத்தீங்கன்னா 2 குருட மறுபடியும் கூப்பிடுறாங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க. கூப்பிட்ட உடனே அவங்க 2 பேருடைய கண்களையும் என்ன பண்றாரு, சுகமாக்குறார். அதே போல மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல நீங்க 22ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். அடுத்த குறிப்பிட்ட போல, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டாள். சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறா. என்ன கூப்பிடுறான்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஏன் இறங்கும் இறங்கும் இறங்கும்? அவர் இரக்கமுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவராக இயேசு யாரு? இறங்குகிறார். பிள்ளைக்கு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்குறான். அவருடைய இரக்கம் என்னதான், 1000 தலைமுறை மட்டும் இருக்கான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னா இரக்கமுள்ள தேவன். அப்ப பாருங்க, அந்த சகோதரி கேட்ட உடனே 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவளுடைய பிள்ளையை சுகமாக்குறார். பிசாசினால் கொடிய வேதனைப்பட்ட அவளுடைய வாழ்க்கையில் அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கிறார். அப்படின்னா அந்த 2 குருடருக்கும், அந்த ஒரு குருடருக்கும், அந்த 2 குருடருக்கும், இன்னும் 2 குருடருக்கும், இந்த கானானிய ஸ்திரீக்கும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இரக்கத்தை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இரக்கம் காட்டுறாருன்னா என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இரக்கம்னா என்ன அர்த்தம், இரக்கம் 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 அப்படிங்கிற வார்த்தையில சொல்றது கிடையாது. நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தை காட்டினால் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நிச்சயமா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது நிச்சயங்க ஒன்று நடக்கும். அதனால நீங்க கேளுங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் இருதயத்துல வாரும், என் இருதயம் பிரகாசிக்கட்டும். என் கண் பிரகாசிக்கிறது நல்லதுதான், ஆனா என் இருதயம் பிரகாசிக்கட்டும். என் கண்கள் திறந்திருக்கிறதுனாலே நான் எதையோ பார்த்து கொண்டிருக்கிறேன், நல்லதுதான். அதே நேரத்துல என் இருதயம் பிரகாசிக்கும்படி என் மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. 2வது வல்லமை உள்ளவர். எடுத்து படிங்க பார்க்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 12:23. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, தாவீதின் குமாரன் இவன்தானோ. பாருங்க, ஜனங்க ஆச்சரியப்பட தாவீதின் குமாரன் இவன்தானோ என்று சொல்ல காரணம், இவர்தானோ என்று சொல்ல காரணம் என்னன்னா, 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஓமையுமான
ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமைமானவன் பேசவும் காணத்தக்க அவனை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அவங்க எல்லாம் தாவீதின் குமாரன் இவன்தானோ இவர்தானோன்னு சொல்ல காரணம் என்னன்னா, அந்த இடத்துல தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையான ஒரு செயலை செய்திருக்கிறார். என்ன? அவன் பிசாசு பிடித்த குருடும் ஊமைமான ஒருவனை அவனிடத்தில் கொண்டு வரப்பட்டான். என்னன்னா, குருடும் ஊமையமானவன் பேசவும் காணத்தக்க அவனை சொஸ்தமாக்கினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தாவீதின் குமாரனாக இறங்கி வர காரணம் என்னன்னா, நம்மை விடுதலையாக்க. சொல்லுங்க. அவர் தம்முடைய வல்லமையை நமக்குள்ளே அனுப்பி, தம்முடைய வல்லமை அவருக்கு நமக்கு கொடுத்து, தம்முடைய வல்லமையினாலே அவர் நம்மை சுகமாக்கும்படியாக தாவீதின் குமாரனாக ராஜாதி ராஜாவினுடைய மகனாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். வந்து குருடருடைய கண்களை திறந்தார். அந்த குருட்டு ஆவியின் மேலே அதிகாரம், குருடருக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய, குருட்டுத்தனத்தை நீக்கி வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தின் மேல் ஆளுகை கொடுத்தார், ஆளுகை செய்தார். இரண்டாவது பார்க்கிறோம் என்ன? ஸ்தோத்திர, குருடும் ஊமைமான ஆவி. அல்லேலூயா. என்ன ஆகும்? குருடு ஊமைமான ஆவி. குருடு ஊமை 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 என்ன தெரியும் பண்ண? பிசாசு வந்துச்சுன்னா ஆளை ஊமை ஆக்கிடும். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் நான் எல்லாருக்கும் நிறைய பல தடவை சொல்லி இருக்கிறேன். ஒரு அம்மா அப்படிதான் இங்க இருந்தாங்க, செத்து போச்சு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா அந்த அம்மா பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா பேசவே முடியல. நல்லா வாய் அடிதான் அந்த அம்மா, வாயில வல்லவல். ஆனா பாத்தீங்கன்னா அந்த அம்மா திடீர்னு பாவம் என்னவாயிட்டாங்க, திடீர்னு வாய் கட்டப்பட்டுச்சு. பிசாசு வாயை கட்டிட்டான். நீ பேசுவியா? நீ பேசுறது எனக்கே என்ன ஆகல, எனக்கே பிடிக்கல, எனக்கே பொறுக்கல, இந்த உலகம் எப்படி சந்திக்குன்னு சொல்லி டக்குன்னு வாயை கட்டி விட்டான். நான் அப்பதான் பைபிள் ஸ்டேட்டி நடத்தினுக்கிறேன். ஐயா 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 ஐயான்னு என்னம்மான்னு கேட்டேன். எங்க மாமியாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசாமலே காலில இருந்து சாயங்காலம் வரல பேசாமலே இருக்குது. எங்க மாமியார் நல்ல தானமா உனக்கு மாமியார் பேசாத இருந்தா? அல்ல இல்லையா, நீ என்ன வேணா திட்டலாம் இல்லையா? மாமியார் என்ன வேணா திட்டினா என்ன பண்ண போறதுல, திட்ட போறது. அது இப்படிதான் இப்படிதான் சொல்லும். சந்தோஷம் இல்லையா? மாமியார் இல்லாதவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அல்ல இல்லையா? ஆமா. அவ பாத்தீங்கன்னா அந்த அம்மாக்கு சரி பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு வர போமா போனா, அப்புறம் பார்த்தா ஜோம் பண்ண உடனே அப்புறம் என்னாச்சுன்னா சொல்லும் நானே அப்படின்னு சொல்லுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சது பேச, பேசியே இருந்து செத்து போச்சு. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இது யார் பண்றது? ஆண்டவருடைய வல்லமை. பிசாசு ஊமையாக்குவான், செவிடாக்குவான், மனதை என்ன பண்ணுவான் சொன்ன குருடாக்குவான். ஆனால் தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் வல்லமை உள்ளவராக இருந்து அந்த ராஜாவினுடைய வல்லமையை இங்க கொண்டு வந்து இந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார். ஒருவேளை அவர் ராஜரீகமான அந்த தாவீதினுடைய சிங்காசனத்தில் மாம்சத்தின்படி உட்கார விட்டாலும் இந்த உலகத்தில் அவர் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், குருடர்களை, பேய் பிடித்தவர்களை, வியாதி உள்ளவர்களை இயேசு சுகமாக்கினார். ஆமென். 12:24 படிச்சு பார்த்தீங்கன்னா, பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான எல்லாமல் மற்றபடி அல்ல என்றாங்க. எல்லாம் சொல்றாங்க என்னது, பிசாசுகளின் தலைவனால் தான் சொஸ்தமாக்குறான். இல்ல, இந்த பிசாசுகள் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சில வசனங்களை சொல்லி நான் அடுத்த குறிப்பிடல. 5ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேமில் நகரத்திலும் இருந்து அந்த பரிசேயரும் அந்த நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. சொல்லுங்க பார்க்கலாம். பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து
சகல பிணியாளிகளை சுகமாக்க அவரால் சொல்லுங்க முடியும். முடியும், அவரால் முடியும். சொல்லுங்க பார்க்கலாம், முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அங்க பாருங்க, அவர் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க நிறைய பேர் வியாதிக்காரங்க வந்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவரிடத்துல வல்லமை என்ன பண்ணுச்சு? புறப்பட்டு போயிடுச்சு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஆகையினால ஸ்தோத்திரம். என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர்னா வல்லமை உள்ள தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், வல்லமை உள்ளவர். லூக்கா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரத்துல 46, 47 வசனத்தை படிக்கும் போது, அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே சொஸ்தமானது என்ன பண்ணாரா எல்லா ஜனங்களுக்கு முன்பாக சொன்னார். அல்லேலூயா. அந்த ராஜா தாவீது ராஜா, தாவீதுடைய ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துனுடைய அப்பா யோசேப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனங்களை சுத்தி ஆளுகை செய்யல. தாவீது ஜனங்களை சுத்தி ஆளுகை செய்யல. ஆனா இவர் என்ன பண்ணார்னா, அவர் சுத்தி திரிந்து ஆளுகை செய்தார். எப்படி ஆளுகை செய்தார்னா, அவருடைய வல்லமையினாலே. ராஜாவினுடைய கருத்துல என்ன இருக்கும்? வல்லமை இருக்கும். அவர்கிட்ட வல்லமை இருக்கும். அவருக்கு மீறி எதுவும் என்ன பண்ண முடியாது. என்ன வேணா செய்யலாம், ஆனா மற்றவங்க ஒண்ணு என்ன பண்ண முடியாது. அவர் கையில செங்கோல் இருக்கு. என்னன்னா, செங்கோல்னால ஆளுகை செய்வார். என் கையில என்ன இருக்குது, நீ எதனா பண்ணினா அந்த செங்கோல்லே அடிப்பன்னு அர்த்தம். அதிகாரமுடையவர் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அவர் வியாதியை சுகமாக்கினார். வியாதிகளை, பிரச்சனை உள்ளவர்களை சுகமாக்கினார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்ப தாவீதின் குமாரன் இரண்டாவது என்ன பண்ணார்னா, வல்லமை உடையவராய் இருந்து இந்த உலகத்துல ஆளுகை செய்தார், ஆட்சி செய்தார். அல்லேலூயா. மூணாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் 22ஆம் அதிகாரம் மத்தேயு 42ஆம் வசனம் நான் படிக்கிறேன். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் யாரா? தாவீதின் குமாரன். சொல்லுங்க பார்க்கலாம், தாவீதின் குமாரன். பாருங்க, அந்த தாவீதின் குமாரன் என்ன பண்றாருன்னா, எப்பேற்பட்டவரா இருந்தாருன்னா, அந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. காரணம் வேற காரணம் சொல்லப்பட்டாலும் நான் இப்படி கொண்டு வரேன். அவர் என்னன்னா, தாவீதின் குமாரன் எப்படி என்னன்னா என்ன பண்றாருன்னு சொன்னா, 44ஆம் வசனம் சொல்லுது, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கும் போடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவனோட சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. மூணாவது என்னன்னு சொன்னா, என்னன்னா சத்துருவை அவர் பாதபடியில போட்டுறாரா. சொல்லுங்க பாங்க, சத்துருவ. எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? அல்லேலூயா. தாவீதின் குமாரன் சொல்றாரு. தாவீது குமாரனை குறித்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சத்துருக்களை என்ன பண்ணுவாரா? பாதபடி ஆக்கி போடுவார். சத்துருக்களை என்ன பண்ணுவார்? அவர் ஜெயிப்பார். சத்துருவை என்ன பண்ணுவாரு? எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்க படிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். எஸ்தர் 7:6 சொல்லுகிறது, யூதருடைய சத்துருவாகிய ஆமானை என்ன பண்றாங்கன்னா, எஸ்தர் 8:7 சொல்லப்பட்டிருக்கிறது, யூதருடைய சத்துருவாகிய அந்த ஆமானை எங்க கொண்டு போய் போட்டாங்கன்னா, இஸ்ரவேலுடைய தேவனுடைய பாதபடி ஆக்கிட்டாங்க, தூக்கு போட்டாங்க. அல்லேலூயா. அவன் சத்துருக்களை என்ன பண்ணாங்க? நிர்மூலமாக்கிட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், சத்துருக்களை எதிராக எழும்புகிற சகல சத்துருக்களையும் நிர்மூலமாக்குறது தான் நம்முடைய ஆண்டவர்.
அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுது, லூக்கா 10:19 சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லம் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதோ சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சத்துருடைய சகல வல்லமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்ன பண்றாருன்னா சத்துருடைய சகல வல்லமை. ஆமென். ஸ்தோத்திரம். பிசாசின் வல்லமை சகல வல்லமைகளையும் அவர் என்ன பண்றாருன்னா மேற்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா சத்துருவை பாதப்படியாக்கி போடுறார். ஆமென். ஸ்தோத்திரம். பாத்தீங்கன்னா இல்லைங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் இது சொல்லிட்டு நான் அடுத்த குறிப்பு சொல்றேன். டக்குன்னு வாங்க, எல்லாம் எடுங்க. 15ஆம் அதிகாரம் 24. அதன் பின்பு முடிவு உண்டாகும், அப்போது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும். கடைசி சத்துரு மரணம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீதின் குமாரன் என்ன பண்றாருன்னா பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இந்த உலகத்துல மனிதனுக்கு என்னென்ன இருக்கு? மக்கள் எதிரான சத்துருக்கள் இருக்காங்க. சாபம் ஒரு சத்துரு, வியாதி ஒரு சத்துரு, இப்படிப்பட்ட இன்னும் அநேக காரியங்கள் சத்துருக்களாக மனுஷனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. இவை எல்லா சத்துருக்களை காட்டிலும் மிகப்பெரிய கடைசி சத்துரு எதுனா மரணம். பிசாசு ஒரு பெரிய சத்துரு. இந்த வியாதி, சாபம், பிசாசு, மனுஷ சக்திகள், மந்திரம், சூனியம், செய்வினை, இப்படிப்பட்டதான சத்துருக்கள்லாம் இருக்குது. இவைகள் எல்லா சத்துருக்களை காட்டிலும் பெரிய சத்துரு என்னன்னா மனுஷனுக்கு மரணம். சொல்லுங்க பார்க்கலாம். மரணம். பிரைஸ் தி லார்ட். இந்த மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறார். தாவீது மரணத்தை ஜெயிக்கல. சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்து உலகம் முழுவதும் ஆண்டாரு. ஆனா அவரால் என்னத்தை ஜெயிக்க முடியல? மரணத்தை ஜெயிக்க முடியல. ஆனால் அவரும் மரணத்தை ஜெயித்தார். எப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாய். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த போது அந்த தாவீதும் அவரோடு கூட உயிர் தெழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொன்னேன் இல்லையா, போன வாரம் இந்த வாரம் சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன்? அவர்கள் மரிக்க மாட்டார்கள். யார்கள் மரிக்க மாட்டாங்க? யார்கள்? தேவனுடைய பிள்ளைங்க மரிக்க மாட்டாங்க. மாம்சத்தின்படி அவங்களுக்கு என்ன இருக்கு? மரணம் இருந்தாலும் ஆனால் அவங்க மரிக்க மாட்டாங்க. ஏன்னா மரணத்தை மனுஷன் ஜெயிக்க முடியாது. மந்திரவாதியை ஜெயிச்சிடலாம், ஸ்தோத்திரம், வியாதியை கூட ஜெயிக்கலாம், சாபத்தை கூட ஒரு சில நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கை பார்க்கலாம்னு சொல்லி இருப்போம். ஆனா பிசாசு கூட நம்ம என்ன பண்ணுவோம்? முயற்சி பண்ணி ஜெயிக்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் மரணத்தை மட்டும் எந்த மனுஷனாலும் ஜெயிக்க முடியாது. அது பெரிய சத்துரு. அந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த உடனே இந்த உயிர் தெழுதல் மூலமா அந்த மரணத்தை ஜெயித்து என்ன பண்ணானா அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த மரணத்தை ஜெயமாய் விடுங்கும்படி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைத்தட்டாதன்னு சொல்ல, கைத்தட்டாதன்னா என்ன அர்த்தம்? ஆமென், அல்லேலூயா. அப்போ கடைசி சத்துரு மரணத்தை ஜெயித்தார். யாரு? இந்த உலகத்துல எந்த அரசனோ எந்த ஆளோ மரணத்தை ஜெயிக்க முடியாது. அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் கைய ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டான்? சாவப்பேட்டையில வெளியே விட்டுட்டு போயிட்டான். எப்பா எவ்வளவு பொருள்
பொண்ணு எல்லாம் சம்பாதிச்சேன், எத்தனையோ நாடுகளை சம்பாதிச்சேன். ஆனா என்னால என்ன பண்ண முடியலன்னா, இது நான் தொடர்ந்து என்னால என்ன பண்ண முடியல. 30 வயசு 30 எத்தனை ரொம்ப ரொம்ப சீக்கிரமா என்ன பண்ண ஜெயித்தான் உலகத்தை. எத்தனை ஜெயித்தும் ஆளுகை செய்ய முடியல. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனால மரணத்தை ஜெயிக்க முடியல. அல்லேலூயா. எந்த ஆளும் மரணத்தை ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த மரணத்தின் மேல் ஆளுகை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. யூத ராஜசிங்கம், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்த என் ஆண்டவர். ஒருவேளை இந்த உலகத்துல நான் ஸ்மரிக்க போகிறேனே அப்படி இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு நாள் வாழ்ந்தாரு? 33 வருஷம் தான். ஒரு திருமண ஏஜ் கூட தாண்டல அவரு. திருமண ஏஜ்னா 40 வயசு அவங்களுக்கு எல்லாம். அது கூட தாண்டல அவரு, அதுக்குள்ள மறிச்சிட்டாரு. ஆனா இன்றைக்கு சதா காலம் உயிரோடு இருந்து நமக்குள்ள இருந்து நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். மரணத்தின் விளிம்பிலே சென்ற அநேகரை நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மரணமாகிய பாதாளத்துக்கு சென்ற நம்மை ஆண்டவர் என்ன பண்ண, அந்த பாதாளத்தின் நரகத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாய் நம்ம வைத்திருக்கிறார். இயேசு அதற்காக தான் தாவீதின் மைந்தனாய் இந்த உலகத்தில் பிறந்து ராஜாவாய் ஆளுகை செய்கிறார். 4வது காரியம் பாருங்க, டக்கு டக்கு நம்ம கடந்து போலாம். 4வது லூக்கா 1ஆம் அதிகாரம் 74. லூக்கா 1:74. தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகள் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். சொல்லுங்க, தாவீதின் குமாரன். ஹல்லேலூயா. தாவீதின் வம்சத்திலே ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். ரட்சிக்கிறவரை ஏற்படுத்தினார். ரட்சண்ய கொம்புன்னு என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறவர். மான் கொம்பு அல்ல. என்ன கொம்பு? ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல எதை வேணா மனுஷன் பெற்றுக்கொள்ளலாம், ரட்சிப்பை மட்டும் எந்த மனுஷனும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த ராஜா தான் தரணும். மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில வந்த அந்த ராஜா தான் ரட்சிப்பை தரணும். இது அவள் கல்வியை தூக்கி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சும்மா அவர் சும்மா கொடுக்கிறாரு. நீ அவள் கல்ல கூட என்ன பண்ண மாட்டான், சும்மா தர மாட்டான் இல்லையா? ஒரு பித்தளை தூக்கி போட்டாதான், ஒரு தகரத்தை தூக்கி போட்டாதான் தருவான். ஆனா இவ்வளவு பேர் ரட்சிப்ப அவர் என்ன பண்றாருன்னா இலவசமா கொடுக்கிறார். 77ஆம் வசனம் சொல்லுகிறது, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தை அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாய் நடந்து போவாய். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை தவிர யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க கை தூக்குங்க. எல்லாம் கை தூக்குங்க. வெரி குட். ரட்சிக்கப்பட யாருன்னா கை தூக்காம இருந்தீங்களா? அல்லேலூயா. அருமையானவர்களே, அவர் பேரு என்ன தெரியுமா? இயேசு. அவர் பேரு என்னங்க? அவர் பிறக்கும்போது தூதன் வந்து அந்த அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு என்னன்னா, அவருக்கு என்ன பேரிடுவாயாக? இயேசு என்று பேரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். மத்தேயு 1:21 தான் சொல்லுது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். பாவ மன்னிப்பாக ரட்சிப்ப அந்த தாவீதின் குமாரனாகிய ராஜா தான் தர முடியும். ஏன்னா இந்த பாவத்தின் மேல் ஆளுகை செய்து பாவத்தை ஜெயித்து பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை தருகிறார். நல்லா கவனிங்க. இந்த பாவ மன்னிப்பாக ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் தன்னுடைய சிலுவையில மரித்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற முழு ரத்தத்தை நமக்காக சிந்தி
இந்த உலகத்தினுடைய எல்லாருடைய பாவத்தை மன்னிக்கும்படியா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்ற வார்த்தையின்படி அவர் ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். காளைகள் ஆட்டுக்கடா இவைகளின் ரத்தம் அல்ல. அந்த காலத்துல காளைகள் ஆட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தினாலே அவ்வப்போது அப்பப்ப பாவ மன்னிப்பு உண்டாகும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது பூரண ரட்சிப்பை ஆண்டவர் தருகிறார். நீங்க அதுக்காக பாவத்துக்காக போயிட்டு ஸ்தோத்திர மாட ஆட கோழிய புறாவை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என்னை ரட்சியும் ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையான இருதயத்தோடு நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ரட்சிப்பு பெருசு. எபிரேயர் 2:4 அதான் சொல்லுகிறது, பெரிய ரட்சிப்பு. பெரிய ரட்சிப்பு சிறிய மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார், பெரிய மனிதர்களுக்கு கொடுக்கல. சொல்லுங்க, பெரிய மனிதனுக்கு கொடுத்திருந்தா ஒரு ரட்சிப்பு நான் உங்களுக்கு தரேன், என் பிள்ளையா உன்னை மாத்துறேன், அம்பானி வாங்கிக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன்னுகிட்ட பல லட்ச கோடி இருக்கு, அதுல ஒரு 1000 கோடி தான் ரட்சிப்புன்னு சொல்லியிருந்தா அப்படியே ஆண்டவரே கொடுங்கன்னு வாங்கிட்டு இருப்பான். திருட்டு பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவங்கிட்ட சொல்லி நீ ஒண்ணு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா அவன் அனாவசியமா கொடுத்துடுவான். எல்லாம் மாஸ்க் அவங்கிட்ட சொன்னா அதெல்லாம் சாதாரணம்பா, இந்த வாங்கிக்கோ 1000 கோடி அப்படி சொல்லியிருந்தா இன்னைக்கு நீங்களா நீங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. அம்பானி, அதானி, எலான் மாஸ்க், பில் கேட்ஸ், அப்புறம் டாட்டா 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 காட்டு போயிட்டாரு, பிர்லா, அப்புறம் வேற யாரு, அமேசானா, சுந்தர் பிச்சை, 1000 கோடி இருக்கான்னு தெரியல அவன்கிட்ட. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை அந்த ரட்சிப்பை இலவசமா கொடுத்துட்டாரு, விட்டுறாதீங்க, இது பாக்கியம். இந்த ரட்சிப்பு தான் நீங்க தேவனுடைய பிள்ளை என்றதுக்கான ஒரு அடையாளம். அந்த ராஜா நம்ம ஆலோசனைக்கான அடையாளம். அந்த ராஜா ஒரு இடத்துல சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து நம்மளாம் ஆளுகை செய்ய போறாரு. எந்த இடம் தெரியுமா? எந்த இடம்? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோக ராஜ்யத்தில் ஆளுகை செய்ய போறாரு. அந்த ஆளுகையில குட்டி ராஜாக்களா இருந்து நானும் நீயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமா இருந்து நாமும் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். ஆமென். குறித்த நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். கடைசி யோவான் 7ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேமின் ஊரில் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார். பாருங்க, தாவீதின் வம்சத்திலும் தாவீதின் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கடைசி நான் சொல்லி முடிச்சிடுறேன். பாத்தீங்கன்னா தாவீதின் ஊர்ல இருந்து தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் பாருங்கம்மா, கொஞ்சம் பசங்க, கொஞ்சம் லாஸ்ட் டைம் 10 நிமிஷம் தான் இருக்கு. அல்லேலூயா. எங்க பிறந்தாரு? தாவீதின் ஊர்ல. அவர் வாழ்ந்த இடம் எதுன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவங்க வாழ்ந்தது எங்கன்னா எங்க இருந்தாங்க? கலிலேயா நாசரேத்துல இருந்தாங்க. ஆனா இப்போ அவர் எங்க பிறந்தாருன்னா எங்க? தாவீதின் யூதா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊரில் பிறந்தார். சொல்லுங்க, எங்க ராஜா பிறந்தாரோ அதே அந்த தாவீது பிறந்த அதே நாட்டில தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிறந்தார். அல்லேலூயா. அதே ஊர்ல தான் பிறந்தார். அந்த பெத்லகேம் என்பதற்கான அர்த்தம் என்னன்னா அப்பத்தின் வீடு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்பத்தின் வீடு இல்ல, அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு பிரியாணி வீடு சொன்னாதான் எனக்கு நல்லா இருக்கும்ன்றீங்களா?
எதுக்கும் நம்ம முகம் மலராத அல்லேலூயா இருக்கிறேன்ல எப்ப முடிப்பா முடிச்சிடறோமா? அப்போ தாவீது பிறந்த இடம் எது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த எடு ஏன் பெத்லகேமில வந்து பிறந்தாரு? ஏன்னா அந்த பெத்லகேமில தான் தாவீது பிறந்தாரு. பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? எப்ராத்தா. எப்ராத்தானா செழிப்பு. இந்த பெத்லகேமில தான் என்ன இருக்குன்னு சொன்னா ஸ்தோத்திரம், அப்பத்தின் வீடு. அந்த நாட்கள்ல இருந்த எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு இது என்னன்னா ஸ்தோத்திரம், கொடுக்கப்பட்ட எல்லாருக்கும் பிரெட் சப்ளை ஆனது, அப்பம் சப்ளை ஆனது என்னன்னா கோதுமை சப்ளை ஆன இடம் எதுன்னு சொன்னா என்னதுங்க? பெத்லகேம். அல்லேலூயா. எந்த இடத்துல சப்ளை ஆச்சு? பெத்லகேமில் தான் போச்சு. பெத்லகேமில் தான் இருக்கிறதுல என்ன இருக்குன்னு சொன்னா நல்ல ஒரு அப்பம். அல்லேலூயா. நான் சொல்லி முடிக்க போறேன், கவனிங்க. அப்போ ஏன்னா ஸ்தோத்திரம் செழிப்பான இடம் அது. அது மாத்திரமல்ல, அது அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா அப்பம் கிடைக்கிற இடம். என்னதுங்க? அப்பம் கிடைக்கிற இடம். அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு அப்பம் கிடைச்சது. என்ன அப்பம்? யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஜீவ அப்பம் நானே. சொல்லுங்க பார்க்கலாம், ஜீவ அப்பம் நானே. எப்படி தாவீது அந்த அந்த ஊர்ல பெத்லகேமில் இருந்து செழிப்பான ஊர் அது. அங்கிருந்து எல்லாருக்கும் அப்பம் போவோம். அப்பத்தினுடைய அந்த கோதுமை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டின் கோதுமை வந்து ரொம்ப விலையேற பெற்றது. அப்ப அந்த இடத்துல இருந்த அந்த கோதுமை அந்த இடத்துல எல்லாருக்கும் அப்பம் போனது. ஆனா அந்த இடத்துல தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய அந்த அப்பம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆமா தேவ பிள்ளைகளே, 54ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சொல்லுங்க, அந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு. அந்த அப்பம் என்னன்னா இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் எல்லாம் நினைச்சிட்டாங்க, என்ன நினைச்சிட்டாங்க? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் மரிச்சு அவருடைய சரீரத்தை பிச்சு பிச்சு எடுத்து சாப்பிடுறது இல்ல, அவர் திருவிருந்த நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த திருவிருந்த அவருடைய மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் அடையாளமா இருக்கிற அந்த ரொட்டியையும் அந்த திராட்சை ரசத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கை. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தது அது அடையாளமா இருக்கிறது. அந்த அப்ப என்பது எதை குறிக்குது? நமக்காக தம்முடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரம் முழுவதும் பிற்கப்பட்டது, ஆணிகளால் கடாவு அடிக்கப்பட்டது. உச்சத்தால முதல் உள்ளம் கால் வரையில ஒவ்வொரு அவயத்திலும் காயம். அந்த காயத்திலிருந்து ஸ்தோத்திரம் என்ன வந்ததுன்னா ரத்தம் பீரிட்டு வந்தது. ரத்தம் காலி ஆகிற ரத்தம் இல்லாத நேரத்துல கொஞ்சம் ரத்தம் வந்துட்டு பிறகு என்ன வந்ததுன்னா தண்ணி வந்தது. சரீரம் ரத்தம் என்ன பண்ண சரீரமானது அப்பமா பிற்கப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, ஜாட்டி மாதிரி இருக்கும். அதை அடிச்சு அது இழுத்த உடனே பல வாரா வரும் அவர் சரீரத்துல. அல்லேலூயா. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது கூட கம்மி தான் சொல்றாங்க. அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா நமக்காக இந்த உலகத்திலே வந்து அடிக்கப்படுகிறதுக்காக இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் வந்தார். அநேகர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நீ தேவனுடைய குமாரன் ஆனால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள்னு சொன்னா, அவர் உண்மையா தேவன் தாவீதின் குமாரனா இருந்து உண்மையா ஆளுகை செய்திருப்பார் என்று சொன்னால் ஒருத்தனும் நின்று இருக்க முடியாது. அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்து மக்களுடைய இருதயங்களிலே ரட்சிப்பை கொடுத்து அவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் கூறி அவளுக்கு நன்மைகளை செய்து இந்த உலகத்தில் அவங்களை மீட்டெடுக்கும்படியாய் வந்ததுனால்தான் அவர் சோத்திரம் ரட்சிப்பை கொடுக்கிற ராஜாவா இருந்ததுனால்தான் அவங்க வந்து என்ன பண்ண முடியுதுன்னா ஸ்தோத்திரம் அவரை கொல்ல முடிஞ்சது. அவர் இந்த உலகத்துல அப்பமாய் நமக்கு கொடுத்தார்.
அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஜீவாப்பம் நானே. சொல்லுங்க, ஜீவாப்பம் நானே. அல்லேலூயா. அவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம், உயிரோடு கூட எழுந்தார். ஜீவாப்பமாய் அவர் இருக்கிறார். அவர் தன்னுடைய சரீரத்தை முழுவதும் நமக்காய் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து எடுக்கும் போது அந்த அப்பத்தை நாம் பார்க்கணும். இது எனக்காய் பிற்கப்பட்ட ராஜாவாகிய அவருடைய அப்பம். அல்லேலூயா. அவருடைய சரீரமாகிய அந்த தாவீதின் குமாரனாகிய தேவனுடைய ஆண்டவராகிய ராஜாவினுடைய அப்பத்தை நான் புசிக்கிறேன். எனக்கு இதனால நித்திய ஜீவன் உண்டு. அதனால ரட்சிப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லாமா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. தாவீதின் குமாரன் இரக்கமுள்ளவர். தாவீதின் குமாரன் வல்லமை உள்ளவர். தாவீதின் குமாரன் சத்துருவை பாதபடி ஆக்கி போட்டவர். தாவீதின் குமாரன் ரட்சிப்பை கொடுத்தவர். தாவீதின் குமாரன் அப்பத்தை கொடுத்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். நன்றி. எல்லாரும் எழுந்திருப்போம்.